பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினால் அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிம்சோனை குறித்து நாம் நேற்றைய தினத்திலேயும் நாம் தியானித்தோம். இன்றைக்கு அந்த சிம்சோனுடைய குறித்து, அந்த சிம்சோன் ஆண்டவருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்தவன். ஒரு பராக்கிரமசாலியாக இருந்த அந்த சிம்சோனுடைய அந்த இறுதி காலங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமாய் எவ்வளோ மேன்மையாக இருந்தானோ, எவ்வளோ பராக்கிரமசாலியாக இருந்தானோ, அதற்கு நேர் எதிராக சிறுமைப்படுத்தப்பட்டு அவனுடைய பலம் அவனை விட்டு நீங்கி தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்த மனிதனுடைய முடிவு ஒரு வித்தியாசமாய் மாறி போனது. காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், இந்த சிம்சோனுடைய நேசம், அன்பு யார் மேல் இருந்தது? தெலீலாள் மேல் இருந்தது. ஆமேன், அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலீலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரியோடே சிநேகமாயிருந்தான். ஆமேன். தெலீலாள் என்கிற ஒரு பெண்ணோடு கூட அவன் சிநேகமாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சிம்சோனுடைய பலன் அவனை விட்டு நீங்க காரணம் என்ன? கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலக காரணம் என்ன? அவன் யாரோடு கூட சிநேகம் வைத்திருந்தான்? தெலீலாள் என்கிற ஒரு பெண்ணோடு கூட அவன் சிநேகம் வைத்திருந்தான். ஆமென். இது ஆண்டவருடைய பார்வைக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் தேவனை நேசிக்க வேண்டிய நாம் உலக மனிதனையும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தையும் நாம் நேசிப்போமானால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை விட்டு விலகி விடுவார். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய தேவன் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் இழந்து போக இது ஒரு காரணமாய் அமைந்துவிடும். எனவே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நாம் கவனமாக இந்த உலகத்தின் காரியத்தையும் உலக நபர்களையும் நாம் நேசிக்காமல் கர்த்தரையே நேசிக்க நமக்கு தேவன் கிருபை தருவாராக. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இவனுடைய பலன் இவனை விட்டு நீங்க காரணம் என்னன்னா, அந்த தெலீலாள்கிட்ட தன்னுடைய ரகசியத்தை எல்லாம் வெளிப்படுத்தினான். தன்னிடத்தில் இருக்கிற எல்லா ரகசியமான காரியங்கள், தேவன் அவனுக்கு கொடுத்த பலன் எப்படி வருகிறது, எதன் மூலமாய் வருகிறது என்கிற அந்த சீக்கிரட்டான காரியத்தை இவன் என்ன செஞ்சான்? அவளுக்கு வெளிப்படுத்தினான். அல்லேலூயா. ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், ரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற சில ரகசியங்கள், சில 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 வீட்டில் பார்த்தீங்கன்னா, புருஷன் மனைவி கூட இருக்கிற ரகசியமான காரியங்களை மூன்றாவது நபரிடத்துல போய் நாம் வெளிப்படுத்தி விடக்கூடாது. அல்லேலூயா. ரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த சிம்சோன் ரகசியத்தை பாதுகாக்க தவறினான். ஆமென். தன்னுடைய பலன் எங்கே இருந்து வருகிற அந்த சீக்கிரட்டை அவன் அறிவித்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கவனமாக இருப்போம். நம்முடைய ரகசியங்களை நாம் யாருக்கும் அறிவிக்காதபடி நாம் கவனமாக இருப்போம். அல்லேலூயா. நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய ரகசிய காரியத்தை, தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற சீக்கிரட்டான காரியத்தை தங்களால் நேசிக்கப்படுகிற ஆள்கிட்ட போய் சொல்லும்போது அதன் மூலமாய் ஏராளமான துன்பங்கள் அவங்க வாழ்க்கையில் வருகிறது. எனவே அப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்யாமல் கவனமாக இருப்போம். இந்த சிம்சோன் தன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தினபடியினால் ஆவியானவர் அவனை விட்டு விலகினார். அல்லேலூயா. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, இந்த சிம்சோன் தேவனுடைய சமூகத்தில் இருக்கக்கூடியவன் தெலீலாள் மடியில் படுத்து கிடக்கிறான். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்க வேண்டிய இடம் தேவனுடைய சமூகம். அல்லேலூயா. இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில் அவன் தேவ சமூகத்தை விட்டு விலகி தெலீலாள் மடியில் படுத்தனால அவனுடைய வாழ்க்கையில் அவன் சிறுமைப்படுத்தப்பட்டான். அவனுடைய பலன் அவனை விட்டு விலகினது. கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகி போனார். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் கவனமாக இன்றைக்கு நாம் யாருடைய மடியில் இருக்கிறோம்? தேவனுடைய மடியில் இருக்கிறோமா, இல்லைன்னா பிசாசின் மடியில் இருக்கிறோமா? ஆமென். நாம் கவனமாக இந்த உலகத்தில் இருக்கிற உலக காரியத்தில் நாம் உட்கார்ந்து அதிலே நாம் இளைப்பாரி கொண்டிருக்கிறோமா, இல்லை என்றால் தேவனுடைய சமூகத்தில் இளைப்பாரி கொண்டிருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சிம்சோன் இந்த தெலீலாள் மடியில் இருந்தபடினால் அவனுடைய அபிஷேகத்தை இழந்து போனான். அவனுடைய பலனை இழந்து போனான். ஆமென். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவனுடைய முடிவு ஒரு வித்தியாசமாய் மாறி போனது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போம். தேவனுடைய மடியில் இருப்போம்.
தேவ அபிஷேகத்தை இழந்து போகாதபடி, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை விட்டு விலகாதபடி நாம் ஜாக்கிரதையாயிருப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவரே, தங்களுடைய காரியங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு அறிவிக்காமல், அன்று மற்ற உலக நபர்களை, உலக காரியங்களை நேசிக்காமல், ஆண்டவரே, தேவ சமூகத்திலே காத்திருக்க உதவி செய்கிறார். உங்களுடைய மடியில் படுக்க, உம்முடைய மடியில் தேவ சமூகத்தில் உம்முடைய பாதத்தில் இளைப்பாற உதவி செய்கிறாங்க. இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.